ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Questions from Kalyana Krishnan Ravishankar. திருமலை போகமூர்த்தி என்பது திருமலை வெங்கடாச்சலபதி கோவிலில் ஒரு முக்கியமான மூர்த்தியாகும். இது ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோருடன் வெங்கடாச்சலபதியுடன் சேர்த்து வழிபடப்படுகிறது. போக ஸ்ரீனிவாசன் வெள்ளியிலான ஒரு மூர்த்தியாகவும் துருவபெரா என்றும் அழைக்கப்படுகிறார். இது திருமலை சன்னதியில் இருக்கும் பிரின்சிபல் டெய்டி. சஹஸ்ர கலச பூஜை அபிஷேகம் எல்லாம் அந்த போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்குத்தான் செய்கிறார்கள். பாபாஜி ஸ்ரீ ராமராஜ்யா கோவில் பூரண பிரம்மம் மூர்த்திக்கு வெள்ளி விக்கிரகம் உண்டா? தயவு செய்து விளக்கவும். பூர்ண பிரம்மம் சாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கோல்டு, அதனால் வெள்ளியை விட கோல்டு தானே நல்லது, நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி கோபுரம் 24 அடி உயரம், அது கோல்டு. 4 மகான்களை உட்கார வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 பேரும் வந்து கோல்டு பிளேட்டட், அந்த கோபுரமெல்லாம் வந்து கோல்டு பண்ணியிருக்கோம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது வள்ளலார், ராமலிங்கர், திருவருட்பா ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள ஒரு முக்கியமான கருத்து. இது ஆன்மாக்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் சதா ஆனந்தமாக வாழ வழிவகுக்கும் என்றும் வள்ளலார் கூறுகிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி தயவு செய்து விளக்கும். கொல்லான் புலானை மறுத்தானை உலகு எல்லாம் கைகூப்பி தொழும். யார் எந்த ஒரு ஜீவராசியும் கொலை பண்ணாமல் வெஜிடேரியனாக இருக்கணும், நான் வெஜிடேரியனாக அவாய்ட் பண்ணுறானோ ஆனால் எல்லாரும் உலகத்தில் கும்பிடுவாங்க. அவிஸ்வரிந்து 1000 வேட்டலினும் ஆங்கு ஒரு உயிர் கொல்லாமை நன்று. நெய்யெல்லாம் விட்டு 1000 யாகங்கள் பண்ணுறதை விட ஒரு உயிரை அந்த பலி கொடுக்காம, யாகத்தில் போட்டு பலி கொடுக்காம இருந்தால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறது. அதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்றது என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள் தான். எல்லா உயிரும் என் உயிராயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் என் மாதிரியே தான். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். அதுக்குள்ளேயும் அதே சாமி தாங்கிறாரு, நமக்குள்ளேயும் அதே சாமி தான் இருக்கிறாரு. இப்போ ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளும் ஈஸ்வரன் தான் இருக்கிறான். இதெல்லாம் தான் விஷயம். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? சாகாவரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன், நான் இனிமேல் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டேன். ஆல் டைப்ஸ் ஆஃப் சித்தி சக்கல் பவர்ஸ் ஐ ஹவ் காட். எப்படிப்பா கிடைச்சதுன்னா அவர் சொல்கிறார், ஓஹோ நோன்பு நோற்றிட்டேனுங்கிறார். உலகத்தில் ஓஹோன்றது எல்லாத்த விட ஆச்சரியமான, எல்லாத்த விட உயர்ந்த விரதம் எதுனாக்கா புலால் மறுத்தல். இதெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் ஜெயின மதமும் புத்த மதமும் அதுக்காக தான் வந்துச்சு. இந்து மதத்தில் இவங்க உயிர்கொலையை யாகத்தில் பசுமாடை போடுறது, இப்படிலாம் வெறுமையை பலி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொண்டாந்த போது அது பிடிக்காததான் புத்தரும் மகாவீரரும் ஜெயின மதத்தையும் புத்த மதத்தையும் கொண்டு வந்தாங்க. புத்தர் மறைஞ்சு போன பின்னால் என்னாச்சு, இவங்க எல்லாருமே தண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க. புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் தண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க அண்ட் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. மகேந்திரவர்ம பல்லவன் ஒரு ட்ராமா எழுதினான். அதில் எழுதினவன் மத்த விலாச பிரகசடன்னு பேர் அதுக்கு. அந்த ட்ராமாவில் ஆல் புத்திஸ்ட் மாங்க் தண்ணி அடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரிலாம் சில காட்சிகள் எல்லாம் வரும். அது மாற்றுவதற்காக வந்த மதம் தான் ஆதிசங்கரருடைய சனாதன தர்மம். முதல்ல இந்து மதம் அப்படி இருக்குன்னு புத்தமும் ஜெயினும் வந்தது. அவங்களும் அந்த மாதிரி ஆன உடனே வேறு வழி இல்லாமல் இவர் இந்த 72 மதங்கள் அந்த காலத்தில் இருந்தது. அதில் ஒன்று கபாலிக மார்க்கம்னு கூட இருந்தது. கபாலிக மார்க்கம்னா என்னாக்கா மனுஷ மாம்சத்தை சாப்பிட்றது, நரபலி கொடுக்கறது. ஆனானப்பட்ட ஆதிசங்கரையே பலி கொடுக்கறதுக்காக கபாலிகன்லாம் வந்தான். இங்கே ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனத்தில்னால நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக ஆதிசங்கரரை பலி கொடுக்கணும், ஏன்னா வேதம் படித்த பிராமணனாக இருக்க, உன்னை சாப்பிட்டா நல்லதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான். அப்போ ஆதிசங்கர் சரி இந்த உடம்பு அதுக்காவது யூஸ் ஆகட்டுன்னு உட்காந்துடுறாரு.
அப்போ அவர் பக்கத்தில் பத்மபாதர்னு நரசிம்ம உபாசனை பண்ணுற அவருடைய 4 சிஷ்யரில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த கபாலிங்கம் வெட்ட போகிற போது அவர் நரசிம்மன் மாதிரி ஆகிட்டு அந்த கபாலிங்கன்னு வெட்டி போகிறார். ராஜசங்கர் கண்ணை திறந்து பார்த்தா கபாலிங்கம் சேர்த்துக்க இருக்கிறான், இவர் உயிரோடு இருக்கார். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நடந்தது. நீங்கள் ஆஃப்டர் திஸ் கலிங்க வார், கலிங்க யுத்தம் ஒரிசால் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு பின்னால் அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனும் மகளும், அவங்க பேர் என்ன, சங்கமித்ரா, மகேந்திரன், இவங்க 2 பேரும் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி பல நாடுகளுக்கெல்லாம் போய் புத்த மதத்தை பரப்புனாங்க. அதே மாதிரி இந்தியாலேயும் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டுங்கிறத வச்சு இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இன்றைக்கி கூட நீ பார்த்தீங்கன்னாக்கா கல்கட்டா சைட்லலாம் மச்ச பிராமின்ஸ்ன்னு இருக்காங்க. அங்கே நிறைய மீன் கிடைக்குதா கல்கட்டாவில், அங்கே எல்லாருமே மீன் சாப்பிட்றாங்களா, அதனால் அவங்கெல்லாம் மீன் சாப்பிடுவாங்க. கேட்டால் அது கத்திரிக்காய்னுவாங்க, கடல் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவனுக்கு டேஸ்ட் பட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர். அவனுக்கு ஒன்று பிடிக்குதுன்னு சொன்னால் அதுக்காக அவன் எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலையும் பண்ணுவான், எத்தனை சப்பக்கட்டு வேணாலையும் கட்டுவான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த உயிர்கொலைக்கும் இந்த நான்வெஜிடேரியன் ஃபுல் ஹேபிட்ஸ்க்கும் காரணமாக வந்தது. நம்ம ஊரில் அது எதுக்காக ஃபேமஸ் ஆகுதுன்னா, இவங்க போடுற பட்டை, குருமா, லவங்கம் இதனாலெல்லாம் அது அவனுக்கு தெரியுது. இதே நீங்கள் ஃபாரின்லலாம் போனீங்கன்னா அவங்க டீப் ஃப்ரீஸிலேருந்து அப்படியே ஃப்ளஷ்ஷை எடுத்து வைப்பாங்க. அப்படி தான் நீ சாப்பிட்ணும், சூடெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அது மேலே பெப்பர் சால்ட் போட்டுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ ஒன்று ஃபாரினில் போய் நான்வெஜ் சாப்பிட சொன்னால் இந்தமாரி நீ சாப்பிடுவியா, எங்கேயாவது சைவ ஹோட்டல் கிடைக்காதான்னு சொல்லி நீ அலைவேன். அதனால் இந்த ஃபுட் ஹேபிட்ஸுங்கிறது இந்த மாதிரி அந்த டேஸ்ட் பட்ஸ்க்காக வந்தது தான். அந்த ஃப்ளஷ்ஷை நம்பி ஒன்றும் வரல. ஒரு பெரிய மகான் இருந்தார், திருச்செங்கோட்டில் பிறந்தார். அவர் பேர் அர்த்தனாரி. பின்னால் அவர் தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளாக ஆனவர். அவர் மைசூர் ராஜாவுடைய அரண்மனையில் சமையல்காரனாக இருந்தார். அந்த காலத்தில் கதிர்காமம் போனோன்னா ராமேஸ்வரத்தில் போய் பெர்மிஷன் வாங்கணும் வெள்ளைக்கார கலெக்டர்கிட்ட. 1930s சுதந்திரம் கிடைக்கல. அந்த வெள்ளைக்கார கலெக்டர்கிட்ட நான் குக்குன்னாரு, எனக்கு நீ நல்லா சமைச்சு போட்டேனாக்கா நான் உனக்கு வீசா கொடுக்குறேன்னா. இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார் இல்லையா. அதனால் முருங்கைக்காயில் அதில் நல்லா பட்டை குருமாலாம் போட்டுட்டு அதில் எல்லா பதார்த்தமும் பண்ணி அவன் கொடுத்தாரு. அந்த முருங்கைக்காய் கடிச்சு உறிஞ்சிடும் போது அவனுக்கு அந்த எலும்பு கிக்கு கடிச்சிச்சு. உடனே இவருக்கு வீசா கொடுத்துட்டான். இதெல்லாம் நிஜமாக வரலாற்றிலேயே நடந்த நிகழ்ச்சிகளை தான் நான் கோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களுக்கே ஒரு குறிப்பிட்ட காலம் வர்றபோது அந்த மாதிரி தோணும். அது யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ என் வெயிட்டேர் நாய் போய்ட்டு நாளையிலேருந்துலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பழக்கிட்டாங்க சின்ன வயசுலேருந்து. அது தேவையில்லாத விஷயங்கிறதோ, இப்போது ஒரு யானை இருக்குது, யானையை விட ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல் இருக்கா, அது பியூர் வெஜிடேரியன். இதை நீ ஞாபகம் வச்சுன்னா உனக்கு புரியும். நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, அது சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கணும். யானையை நினச்சினியானா உனக்கு புரிஞ்சிடும். தட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இல்லை, இட்ஸ் அ பியூர் வெஜிடேரியன். அதனால் இதெல்லாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கா அந்த ஆத்மா அவங்கள்தே எவால்வ் ஆகும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டு இன்னும் எவால்வ் ஆகும். ஸோ ஒரு நரமாம்சத்தை மனுஷங்களையே சாப்பிட்டுன்னு இருந்த ஒரு காலம். நீங்கள் நாயன்மார்கள் கதையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கறியை போட்டு சமைச்சு வைன்னு சொன்ன சிறுத்தொன்ற நாயனார் தான் பிற்காலத்தில் பரஞ்சோதி முனிவராக மாறினார் இல்லையா. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வர்றபோது when your spirit gets mellowed you will automatically become a vegetarian. யாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மித்து. நான் யானையை உதாரணம் சொன்னேன் இல்லையா, அது நீ ஞாபகம் வச்சுக்கினாவே போகிறோம். யானை இஸ் அ பியூர் வெஜிடேரியன். அதனால் இதெல்லாம் ஒரு மனுஷர்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது ஒருத்தன் ஸ்மோக் பண்ணுறான்னு வை, அவனுக்கு அந்த ஸ்மோக்கிங்கிறது ஒரு ஹேபிட், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தம் அடிச்சு வளையம் விட்டுன்னு இருப்பான். ரொம்ப சோகமாக இருந்தாலும் புக்குன்னு பிடிச்சி அவனை சுற்றி எல்லாம் சிகரெட்லாம் கிடைக்கும். அப்போ அந்த சிகரெட்டில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அவன் அதுக்கு பழகிட்டான். இட்ஸ் அ ஹேபிட், அவ்வளோதான். இந்த உலகத்தில் எல்லாமே பழக்கம்தான். ஹேபிட்ன்ற வார்த்தையை நீ பாரு, HABBIT தானே ஹேபிட். ஸோ ஆரம்பத்தில் பிட் இருக்கும், HABBIT பிட் இருக்கும்.
அதுக்கப்புறம் பிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பிடிச்சிக்கும், நீங்கள் அதை பண்ண முடியாது. நிறைய பேர் தண்ணி அடிக்கிறதுல மாட்டுவான். ஆரம்ப காலத்தில் ஏதோ ஊறுகாய் பக்கோடாலாம் தொட்டுன்னுட்டு அடிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே கொஞ்சம் பழகிடும். ஆரம்பத்தில் அது ஒன்றும் போல் ஹேர்லாம் சொல்லி தான் குடிப்பானுங்க. அது இல்லைன்னா முடியாது. அதனால் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கிற பேரர்ஸு நல்ல விஸ்கியில் தண்ணி கலந்துட்டு இவனுக்கு கொடுப்பாங்க. நல்லதெல்லாம் அவங்க குடிச்சுன்னு உட்காந்துருப்பான், அதுவே தெரியாது அவன் குடிச்சுன்னு உட்காந்து இருப்பான். சரி, ஒரு லெவலுக்கு மேலே குடிச்சு தொலைச்சான்னா போய் வாந்தி எடுத்துகிட்டு வருவான். வாந்தி எடுக்கிறதுக்காக 1000-2000 ரூபாய் செலவு பண்ணுவானுங்க, பண்ணுறானுங்களே. அதான் ஒன்றே மறுநாள் காத்தால ஒரு மாதிரி கிட்டியாக இருக்கும் தலையெல்லாம். அதனால் இன்னொரு அரை பெக்கை அடிக்கணும். அதுக்கு ஹேங் ஓவர் பெக்குன்னு பேர். அதனால் எந்த ஒரு பழக்கமும் கூட நாம் தான் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சப்புறம் அது ஒன்றும் பிடிச்சிக்கிச்சு, பிடித்தார் அப்படின்ற மாதிரி வாழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி அது ஒன்றும் பிடிச்சிக்கிச்சு, நீ அதிலேருந்து வெளியே வர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் பழக்கத்தில் வருகிற விஷயங்கள். அண்டு உனக்காக அது என்றைக்கு மைண்டில் வருதோ அன்றைக்கி நீ விட்டுருவேன். அது வரைக்கும் உனக்கு டெம்டேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிட்றது பழகிட்டாங்க. அதனால் இட் பிகம்ஸ் எ ஹேபிட். அண்ட் இப்போ நிறைய வந்துச்சு. இப்போது அத்தனை வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸும் மலேசியாவிலையும் இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதர்வைஸ் ஈவன் சைனாவில் இருக்குது. சைனாவில் ஷாங்காயெல்லாம் போனீங்கன்னா சூப்பர். நம்ம ஆளுங்க அங்கே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்லாம் திறந்துருக்காங்க. என்ன, நாங்கள்லாம் கைலாஷ்க்கு போகிற காலத்தில் சைனாக்காரனுக்கு சமைக்க தெரியாது. அவங்க இந்த டிண்டு ஃப்ரூட்ஸ் இல்லை, அதே எங்களுக்கு லஞ்சில் கொண்டாந்து வைப்பான். ஒரு மாதிரி இட்லி தான் பேர், ஆனால் அது மைதா மாவு பண்ண ஒரு உருண்டை, வேக வச்ச உருண்டை, அதை கொடுத்துன்னு உட்காந்துருந்தானுங்க. இந்த இந்தியன் டூரிஸ்ட்லாம் கைலாஷ் யாத்திரை போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணோம், இந்த இந்தியாவிலேருந்து அங்கே இதுக்கு போகிறாங்கள டூரிஸ்ட் குரூப்ஸ் கூட்டின்னு போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டை பண்ணுங்கள், குக்கை கூட்டின்னு வாங்க, நாங்கள் விசா தரோன்னு ஆரம்பித்தோம். இந்த குக்ஸ் எல்லாம் போய் அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானா, அதுக்கப்புறம் கான்ட்ராக்டரெல்லாம் தொடச்சிட்டு நம்ம குக்ஸ்க்கெல்லாம் அவன் சம்பளம் கொடுத்துட்டான், அவனே வச்சுன்னு இருக்கான். அதனால் இன்றைக்கி கைலாஷ் யாத்திரை போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் சைனீஸு நம்ம ஆளுங்களை வச்சு சூப்பர் சாப்பாடு போடுறாங்க. சூப்பர் இந்தியன் ஃபுட்டு எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க வச்சுருக்காங்க. ஈவன் கைலாஷ் போகிறீங்க இல்லையா, அங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக ஹோட்டல்லாம் கட்டிட்டான், 3 ஸ்டார் ஹோட்டல். நாங்கள்லாம் போகிற காலத்தில் ஒன்றுமே இருக்காது. நல்லா இந்த டென்ட்டு கிண்ட்டு நாத்தாச்சின்னுட்டு படுத்துன்னு உட்காந்துருப்போம். இப்போ நல்லா ஹோட்டல் கட்டிட்டான், டைனிங் ஹால்லாம் கட்டிட்டான், ரூம்லலாம் வந்து சுடு தண்ணி வர மாதிரிலாம் ஐடியா பண்ணிட்டான், கட்டில் மெத்தெல்லாம் போட்டான். அதனால் இன்றைக்கி கைலாஷ் போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. 8 நாளில் போயிட்டு வந்துடலாம். ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகும், ஆனால் 8 நாளில் கைலாஷ் போயிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 4 வருஷமாக கொரோனாவனால மூடி வச்சுருந்தான். இப்போ இந்த வருஷத்துக்கு மேலே திறக்கிறத சொல்லி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் நேராக கோரக்பூர் போயிடணும். கோரக்பூர் கூட இல்லை, லக்னோ போயிடணும். லக்னோவில் மறுநாள் காத்தால் பஸ்ஸில் எடுத்துன்னு உங்களை நேபாள் பார்டரில் இருக்கிற ஒரு ஊரில் கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருவாங்க. அங்கே இருந்து உங்களை அவங்களுடைய ஜீப்பில் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் அந்த பர்டிகுலர் ஊர் இருக்குல்ல நேபாள் பார்டரில், அங்கேருந்து சைனா பார்டர் அது வரைக்கும் கொண்டு போவாங்க. சைனா பார்டர் வரைக்கும் கொண்டு போய் ஹெலிகாப்டரில் அங்கே ஒரு ஏர் மாட்டுற மாதிரி இறக்குவாங்க. இங்கேருந்து ஒரு 500 கஜம் தாண்டினாக்கா சைனா பார்டர் வந்துடும். அவங்க உங்களை செக்யூரிட்டி செக்கு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் கொண்டு போய் ஒரு சூப்பர் ஹோட்டலில் தங்க வச்சுருவாங்க, தக்லாக்கோட்டுன்ற இடத்துல. அதுக்கு அடுத்த நாள் மானசரோவரை பஸ்ஸில் சுற்றி இவங்களெல்லாம் குளிக்க வச்சு கொண்டு போயிட்டு நேராக கைலாஷ் அடிவாரத்தில் விட்டுருவான். அங்கே கீழே இருந்து பூஜை கீஜை யாகம் ஹோமமெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே ரூட்டில் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து 8 நாள் தான் ஆகும். இப்படியெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துட்டானுங்க. நடுவில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவிலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் ட்ரிப்புன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டு போய் கைலாச மலைக்கு மேலே அப்படியே சுற்றிட்டு அங்கேருந்து கைலாசை பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரிப் அடிச்சுன்னு தராங்க இந்த இது வந்தபோது. இப்போது நிறைய வழி கொண்டு வந்துட்டாங்க. இப்போது வந்து சிக்கிம்லேருந்து ஒரு ரூட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் ஆப்ரேட் பண்ணுறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்டு அங்கே வேறு வசதியெல்லாம் இருக்காது. அவங்க பண்ணியிருக்கிற வசதி பிரம்மாண்டமாக போச்சு. நம்ம ஊரை விட அவங்க நல்லா பண்ணுறாங்க. நாங்கள்லாம் போன காலத்தில் நடந்து போகணும், 40-45 நாள் ஆகும். டெல்லியிலேருந்து கொண்டு போய் எங்களை அங்கே விட்டுருவானுங்க நேபாள் பார்டரில்.
அந்த இடத்துலேருந்து டெய்லி நடக்கணும், 20-30 கிலோமீட்டர் டெய்லி நடக்கணும். ஒரு 8 நாள் நடந்தால் அங்கே இது வந்துடும், சைனீஸ் பார்டர் வந்துடும். காலையில் 4:30 மணிக்கு எழுப்பி விட்ருவான், டார்ச் லைட் ஊர்வலம் போகும். போய்ட்டு மலை மேலே குரங்கு மாதிரி உட்காந்துருப்போம். அங்கேருந்து டார்ச் லைட் அடிப்பானுங்க சைனீஸ்காரங்க. அப்போ தான் நம்ம இறங்கணும் கீழே, அதுதான் சைனா. அங்கே ஆரம்பத்தில் குதிரை மேலே ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கொண்டு போவாங்க, ஒரு பஸ் இருக்கும். அங்கேருந்து கொண்டு போயிட்டு தக்கலாக்கோட்டில் தங்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு அந்த யாத்திரைலாம் முடித்து திருப்பியும் கொண்டு வந்து இந்தியன் பார்டரில் விட்டுருவான். அதே மாதிரி திருப்பியும் 8 நாள் 9 நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணி டெல்லிக்கு வரணும். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போல்லாம் 8 டேஸில் போயிட்டு வர முடியும். இல்லைன்னு கைலாச மலையை பார்த்தா போகிறோன்னாக்கா நீ ஹெலிகாப்டர் ட்ரிப்பு ஒரு 3 நாளில் போயிட்டு வர்றதுக்கு வசதி இருக்குது, அதுக்கேற்ற ரேட்டு இருக்கும். ஓகேவா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் போன்ற ஆன்றோர் வாக்குகள் கோபுர தரிசனத்தால் எமது ஆன்மா பெறும் புனிதத்தன்மையை புலப்படுத்துகிறது. கோபுரத்தை கண்டவுடன் நிலத்தில் வீழ்ந்து வணங்க வேண்டும் என்ற செய்தியை பெரிய புராண பாடல் வரி ஒன்று குறிப்பிடுகிறது. கோவில் இல்லாத ஊர் அடவிகாடு என்றும், எவ்வளவு செல்வம் ஊராக இருந்தாலும் திருவில் ஊரே எனவும் அப்பர் சுவாமிகள் மேலும் கூறியிருக்கிறார். கோபுரங்களை நெடுமாடம் எனவும் அழைப்பர். பாபாஜி, கோபுர தரிசனம் பற்றி தயவு செய்து விளக்கம். ஒரு காலத்தில் அந்த ஊரில் எல்லா பில்டிங்கை விட உயரமாக இருந்தது கோயில் கோபுரம் தான். ஏன் அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா, அந்த காற்றில் இருக்கக்கூடிய மின்காந்தல், இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் டிவி ஆப்ரேட் பண்ணணும். அப்போ யார் வீட்டில் உயரமான அந்த டிவி ஆண்டனா இருக்கோ அவங்க வீட்டில் டிவி நல்லா தெரியுன்றது உங்களுக்கு புரிகிற விஷயந்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் டாலஸ்ட் பில்டிங்ன்றது அந்த ஊரில் இருக்கிற கோயில் கோபுரம் தான். அதனால் அங்கே கோயில் கோபுரத்துக்கு மேலே இந்த ஹேட் சம் டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் மிஷின், அதுதான் கலசம்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு கலசம் இருக்கிற கோயில் இருக்குது, 3, 7, 11 அந்த மாதிரி ஒத்தப்படையில் இருக்கும். அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். நீங்கள் ஒரு யாகம் வளர்த்து அதில் அந்த திரவியங்கள் எல்லாம் போட்டு அந்த வாட்டரை சார்ஜ் பண்ணி, அதுதான் கும்பாபிஷேகம்னு சொல்கிறது. அந்த கும்பங்கள் மேலே கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. முதல்ல மேலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேர் கீழே தான் மூலவருடைய சிலை இருக்கும், அதுக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டோர்டு எனர்ஜி மாதிரி. அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில்லையும் இவங்க யாகம் வளர்த்து அந்த அபிஷேகம் பண்ணுறது, அந்த தீர்த்தத்தை புரோட்சனம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஸ்டோர்டு எனர்ஜி 12 வருஷம்தான் தாக்கு பிடிக்கும். ஏன்னா ஜனங்கள்லாம் கோயிலுக்கு போகிறாங்களாம், இவங்க போய் சாமி எதிரிலேருந்து கும்பிடுற போது அந்த புறவெளியில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் கலசத்து வழியாக கீழே வந்து சாமியினுடைய மூல விக்கிரகம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ சார்ஜ் குறைய டெய்லி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸஸ்ன்றாங்க. ஸோ அதில் வந்து பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் பண்ணி திருப்பியும் அந்த கல்லுக்கு சார்ஜ் வச்சு யாக தண்ணீரை பூஜை பண்ணி, அந்த மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த பவரை அவங்களால சார்ஜ் பண்ணி கொடுக்க முடியும். உங்கள் செல்ஃபோன் மாதிரி தான், பேசினே இருந்தால் சார்ஜ் இறங்கிட்டு தான், நீ ப்ளக் பண்ணிங்கன்னா திருப்பியும் வந்துடுது. அந்த மாதிரி தான் கோயில் கன்ஸ்ட்ரக்ட் இருந்தது. இப்போ வந்து கோயிலை கோபுரத்தை விட உயரமான பில்டிங் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துச்சு. இப்போ கபாலீஸ்வரர் கோயிலை விட எல்ஐசி பில்டிங் உயரமாக மாதிரி எல்லா ஊர்லேயுமே வந்துச்சு. அதனால் அந்த பழைய கன்செப்டெல்லாம் இன்றைக்கி செட் ஆகாது, அதுக்கான வழிமுறைகள் இல்லை. இது ஒரு காரணம். ரெண்டாவது, ஒரு காலத்தில் அந்த கோயில் தான் சோஷியல் ஹப். அந்த கோயிலே அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும். அங்கே மெயினாக ராஜா தான் கும்பிடுவோம், மக்கள்லாம் ராஜாவை கும்பிட்டுன்னு இருந்தாங்க. சரி, ஜனங்க கோயிலுக்குள்ளே கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோ, அது ஒரு கோயில்ன்றது. அந்த ஊரில் ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா அந்த கோட்டைக்கு வெளியே அகலின்னு இருக்கும், அதில் முதல்ல திமிங்கலெல்லாம் வளர்த்து வச்சுருப்பானுங்க. ஸோ வெளியாள் வர்றபோது எதிரில் மைதானம் இருக்கும். அதனால் யார் இருந்தாலும் மேலேருந்து பார்த்து அம்பு விடுவாங்க அவங்க மேலே எதிரிகள் வர்றபோது. அதுக்கப்புறம் அந்த முதல வாயிலை தப்பிச்சு இவங்க ஏணிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு கோட்டை மேலே ஏறி இந்த பக்கம் குதிக்கிறதுக்குள்ளே மேலேருந்து இவங்க அம்பு விட்ருவாங்க. ஸோ ஒரு காலத்தில் இந்த யுத்தங்கள் என்பது இப்படித்தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அவன் வந்து கூகுள் மேப்பில் உட்காந்துக்கிட்டு பட்டன் தட்டினான்னா பாம்பு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊரில் எந்த கோயில் மேலே வேணாலும் போயிட்டே இருப்பாங்க. அதனால் தே ஆல் பிகம் இர்ரெலவெண்ட். அந்த கோயில்கள் தான்
வந்து அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு ஹப்பாக இருந்தது அந்த காலத்தில். அங்கே வந்து டெய்லி கச்சேரி நடக்கும், டான்ஸ் நடக்கும், பஜன்ஸ் எல்லாம் நடக்கும், ஜனங்கள்லாம் அங்கே அசம்பிள் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது அந்த காலங்களில். காலப்போக்கில் முஸ்லீம்கள் படையெடுத்து வந்தாங்க, அப்புறம் பிரிட்டிஷு, போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு எல்லாம் வந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருந்த ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, அப்போ கணக்கு பிள்ளை மாறுன்னுவாங்க, அவங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியும். அதே மாதிரி பிராமின்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் வாத்தியாருங்களாக இருந்தாங்க, வேதிக் ஸ்காலர்ஸாக இருந்தாங்க. இந்த முஸ்லீமுங்க வந்த உடனே என்ன பண்ணால் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டோம். அதனால் இவங்க பூஜை பண்ணுறதெல்லாம் விட்டாங்க. அண்டு கோயில்களெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் விட்டாங்க. இந்த முதலியார்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் சோல்ஜர்ஸ், சேனை முதலியார்கள்னு அவங்களுக்கு பேர். சேனைன்னா படை, அதில் முதல்ல நிற்கிறவங்க, அவங்க தான் சேனை முதலியார்கள்னு சொல்கிறது. அண்டு ஒரு ஜாதிய காழ்ப்புணர்ச்சிகள் பிற்காலத்தில் வந்தது. ஏன்னா அவனவனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருந்தது. இவங்கெல்லாம் போர் வீரர்கள், இவங்கெல்லாம் விவசாயம் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் விவசாயிகள், இது வைசியர்கள், வியாபாரம் செய்கிறவங்க, இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் இருந்தது. அப்போ எல்லா ஜாதியும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்த பின்னால் இந்த அனிமாசிட்டின்னுவாங்க, என் வேலைக்கு நீ வந்தியா உதடா ஒன்றுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது. பாபாஜி, ராமராஜ்ய வளாகத்தில் புதிதாக ஒரு சிறு குகையில் பாதாள சிவலிங்க கோவில் நீரோடையுடன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பக்தர்கள் தியானம் செய்யும் வசதி உள்ளது என்று அறிந்து, இதற்கு மின்விளக்கு வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தியானம் செய்யும் இடம் மலை குகை கோயில் மாதிரி உள்ளதா? இதன் சிறப்பு என்ன என்று தயவு செய்து விளக்க. பேசாமல் ஒரு நாளைக்கு காத்தால வந்தாருனாக்கா எல்லா குகையும் திறந்து விட சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த சேலம் ஏரியா மெயின்டைன் பண்ணி இருக்கிற குகை, அது ஆர்டிஃபிஷியலாக ஒரு குகையை பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த விளக்கு எப்பயும் எரியிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு விக்கிரகம் கூட வச்சுருக்கோம், பைரவர் அந்த இடத்துல வச்சுருக்கோம். இது அங்கே இருக்கிறது. ஸோ வி ஹவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் யூ டு ப்ராஸ்பர் ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபார் யூ டு யூஸ் இட். ஐயப்பன் கோவில்கள் கேரளாவில் பல இடங்களில் உள்ளன. இவற்றில் முக்கியமானவை சபரிமலை, ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எருமேலி, பந்தளம் ஆகியன. இதில் சபரிமலையின் ஐயப்பன் கோவில் முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. நீங்கள் 60 முறைக்கு மேல் சபரிமலை யாத்திரை செய்ததாக கூறியுள்ளீர்கள். ஐயப்பனையே உங்கள் ஆத்மாவில் வைத்துள்ளீர்கள். எப்படி ஸ்ரீ ஐயப்பன் உங்கள் ஆத்மாவில் அமர்ந்தார்? முக்கியமான ஐயப்பன் ஸ்தலங்கள் பற்றியும் கூறவும். பொதுவாக முருகனுக்கு அறுப்படை வீடுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் ஏதோ ஒன்று இவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் மதுரைக்காரங்க இல்லையா, அவங்கெல்லாம் சபரிமலைக்கு காட்டு வழியில் போயிட்டு இருந்தாங்க. பாண்டிய நாட்டிலேருந்து இவங்க முத்து, அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்களை நான் சொல்கிறது அந்த காலத்தில் முத்து இல்லை, அதை எடுத்துன்னு போய் அங்கே வியாபாரம் பண்ணுவாங்க. கேரளா அந்த மாதிரி இடங்கள்ல. ஏன்னா அங்கே அரப்காரங்கெல்லாம் வருவாங்க. அந்த தாலிப்பரம்பா, கண்ணனூர், பலியாப்பட்டினம், ராமாவரம், இதெல்லாம் கேரளாவில் இருக்க சீஷோர். இவங்க கொண்டு போய் முத்தெல்லாம் விற்றுட்டு வருவாங்க. அங்கே இருந்து குதிரை வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரேடிங் இருந்தது அந்த காலத்தில். மாணிக்க வாசகர் காலத்திலே குதிரை வாங்கின்னு வந்து அரிமர்த்தன பாண்டியனுக்கு கொடுக்குற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இவங்க வியாபாரத்துக்கு போகிற போது இவங்களுக்கு ஒரு வழிபாட்டு இது இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து போகிற போது வரக்கூடிய இடம் வந்து சொரிமுத்து ஐயனார் கோயில். முத்தை சொரிஞ்சதுனால அந்த இடத்துக்கு பேர் சொரிமுத்து ஐயனார் கோயில்னு சொல்லிட்டு. அது எங்கே இருக்குது? திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் ஒரு 45 கிலோமீட்ரு. பாபநாசத்துலேருந்து போனீங்கன்னாக்கா காரையார் டேம்னு ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த காரையார் டேமுக்கு மேலே நீங்கள் போகணும். அந்த இடத்துல சொரிமுத்து ஐயனார் கோயில்னு இருக்குது. அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு. தண்ணி கொட்டின்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கே ஒரு சொரிமுத்து ஐயனார் கோயிலும் இருக்கும். அது கூட இந்த கற்பண்ணசாமி இந்த மாதிரி சில காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் இருக்கும். பட் அந்த ஊர் பழக்கம் என்னென்னா அங்கே பலி கொடுப்பாங்க. பலியெல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற ஆற்றுல அதெல்லாம் சமைச்சி சாப்பிட்டு கருப்பசாமிக்கு படைச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கும். அதுதான் சொரிமுத்து ஐயனார் கோயில். அது இருந்து போனீங்கன்னாக்கா குளத்துப்புள்ளார்னு ஒரு இடம், அப்புறம் ஆரியங்கா, அச்சங்கோவில், எரிமேலி, பந்தளம், சபரிமலை, இதெல்லாம் அந்த ரூட்டு.
அந்த காலத்தில் இவங்கெல்லாம் இப்படி தான் போயின்னு வந்துன்னு இருந்தாங்க. அப்படி தான் அதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அண்டு பந்தலும் உங்களுக்கு தெரியும். அது அந்த பந்தல ராஜா தான் வந்து அந்த ஐயப்பசாமியை அந்த குகையில் இருந்த ஒரு ரிஷி பத்தினி கிட்டேருந்து எடுத்துன்னு போய் வளர்த்தான். அதனால் அந்த பந்தல ராஜ்யத்துக்கும் அவருக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ராஜசேகர பாண்டியனுக்கு 2வது குழந்தை பிறந்தது. அவனை பட்டம் கட்டிட்டு இவர் மலை மேலே போய் உட்காந்துட்டார் சபரிமலையிலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ குளத்துப்புள்ளைனாக்கா சின்ன குழந்தையா ஐயப்பன் உட்காந்துப்பார், குளத்துப்புள்ளை பாலகனே அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரியங்கான்ற இடத்துல அவர் கல்யாணம் கட்டி பூரண மக்களோட கல்யாணம் ஆச்சு. அச்சங்கோயிலுங்கிற இடத்துல அவர் ராஜபரிபாலனம் பண்ணியிருக்காரு. அது வந்து தென்காசி பார்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பந்தலம், அப்புறம் எரிமேலி எல்லோரும் போகிற இடம் தான். அதுக்கு மேலே சபரிமலை. இது அவருடைய பேசிக். இந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் உண்டு. முருகனுக்கு அறுபடை வீடு இருக்குது. அந்த மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு கோ ஃப்ரம் பாண்டிய நாடு. அந்த காலங்களில் பாண்டிய நாட்டிலேருந்து போனாங்க. அதனால் பிற்காலத்தில் இன்றைக்கி இருக்கிற பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய தாத்தா பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய அப்பா, அவருக்கு அப்பா, அவர் வந்து பிடி ராஜன் பேர். அந்த காலத்தில் அவர் மதுரையிலிருந்து ஜனங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு இந்த கோயிலை பாப்புலரைஸ் பண்ணார். ஐயப்பன் கோயிலை அவர் தான் பாப்புலரைஸ் பண்ணினவர் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து 1950 அந்த ரேஞ்சில் அந்த கோயிலை எரிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற கேரளா கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி யாரோ இங்கே ஜனங்கள்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக எரிச்சிட்டாங்க. அப்போது ஒரு புது விக்கிரகம் இன்றைக்கி சபரிமலையில் இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகத்தை அவர் மதுரையிலிருந்து ஊர்வலமாக கொண்டு போயிட்டு சபரிமலையில் பரிசு பண்ணார். 4950 அந்த ரேஞ்சில் அவர் பரிசு பண்ணார். அண்டு அந்த காலத்தில் காட்டு வழி தான் நடந்து போனோம். இப்போ இருக்கிற இந்த 5 மைல் ரூட்டெல்லாம் இப்போ கிடையாது. 48 மைல் எரிமேலியிலேருந்து நடந்து போனோம். ஃபுல்லாக காட்டு வழி, ஒரே சிங்கம் எங்கம் புலியெல்லாம் இருந்த இடம். ஏன்னா கேரளா நீங்கள் போகிற போது பார்க்குறீங்க இல்லையா, செங்கன்னூர், அது செங்கன்னூர் இல்லை, சிங்கனூர். சிங்கங்கள் நிறைய இருந்துச்சு. தாவளம்னுவாங்க. இவங்கெல்லாம் கேம்ப் பண்ணுற இடங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பம்பையில் குளித்து மேலே போய் சபரிமலையில் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. இப்படி தான் அந்த சபரிமலை யாத்திரைங்கிறது ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் நிறைய ட்ராமா போடுவார், இந்த புராண கதைங்களெல்லாம் எடுத்து. ஸோ அவர் தான் இந்த கிருஷ்ணலீலா அது இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணவர். அவர் போட்ட ஒரு ட்ராமா தான் சுவாமி ஐயப்பன். அது நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை போடுவார். அது ரொம்ப ஃபேமஸான ட்ராமா ஆச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஜனங்களுக்கு ஐயப்பன் ஒரு கடவுள் இருக்குங்கிறது புரிய ஆரம்பித்தது. ஒரு சின்ன சின்ன ஊர்கள் இருந்தெல்லாம் கூட ஜனங்க விரதம் இருக்கிறது, போகிறது வர்றது இப்படியே வளர்ந்து அதுக்கப்புறம் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலேருந்து வர ஆரம்பித்தாங்க. இப்போ மலேசியாவிலேருந்தெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓரளவு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றவங்க கொஞ்சம் சிரத்தையாக வராங்க. ஈவன் ஆந்திராவிலேருந்து வர்றவங்க சிரத்தையாக வராங்க. ஆந்திராவில் என்ன சிஸ்டம்னா, சபரிமலைக்கு மாலை போட்டுட்டா அவங்க குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க, நேராக கோயிலில் வந்து படுத்துக்குவாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய கோயிலில் வந்து எல்லோரும் படுத்துக்குவாங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்கெல்லாம் அவங்களே சமைச்சு கோயிலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அண்டு வீட்டுக்கே போக மாட்டாங்க. அங்கே இருந்து அப்படியே கடைக்கு போய் பிஸ்னஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்துட்டு அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அண்டு தமிழ்நாட்டில் இது ஒரு பிக்னிக் மாதிரி ஆகிப்போச்சு. ஆரம்ப காலத்தில் இருந்த பயம் பக்தி இல்லை, பேரே பயபக்தி, பயமும் போச்சு பக்தியும் போச்சு. அதனால் இப்போல்லாம் என்னன்னாக்கா ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறிக்க வேண்டியது, ஏதோ ஊராக சுற்றுற மாதிரி. சபரிமலையும் ஒரு ஐட்டினரியில் இருக்கும், வரிசையாக எல்லா கோயிலையும் பார்த்துட்டு போவாங்க. அந்த லேடிஸு சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கேயே எரிமேலியில் ரூம் எடுத்துக்கிட்டு இல்லை அப்படியே கிடந்துட்டு ஹோட்டல்கிட்டலாம் நிறைய வந்துச்சு. கொஞ்சம் பேர் மலைக்கு போயிட்டு திருப்பி மறுநாள் காத்தால இறங்கி வந்துடுவாங்க. அதில் இந்த நம்பியார் சாமி இருந்தார் இல்லையா, எம்என் நம்பியார், அவர் ஒரு பெரிய அளவுக்கு ஜனங்களெல்லாம் கூட்டின்னு போய் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மெரிலேண்ட் பிக்சர்ஸ்னு ஒருத்தன் திருவனந்தபுரத்தில் இருந்தான், சுப்பிரமணிய ஐயர்னு. அந்த ஆள் சுவாமி ஐயப்பன் ஒரு சினிமா எடுத்தான். அந்த பணத்தில் நான் வந்து ரோடு போடுறேன்னு இப்போ அடிஷ்னலாக ஒரு ரோடு இப்போ புது பாதை போகுது இல்லையா, அது அந்த ஆள் போட்டது தான். அந்த ஆளும் அங்கே காட்டேஜெல்லாம் கட்டி விட்டுருக்கான். இப்போ இன்றைக்கி வசதிக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் காரை வந்து நேரடியாக வந்து விடுறதில்லை. இப்போ அந்த சாலக்காயமெல்லாம் விடுறதில்லை. இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி பெரிய பார்க்கிங் ஏரியா பண்ணிட்டாங்க.
அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு தேவசம் போர்டோட பஸ்ஸுங்களில் உங்களை கொண்டு போயிட்டு அங்கே விட்டுருவாங்க. சாலக்கியத்தில் விட்டுருவாங்க, இல்லை பம்பாக்கு கிட்ட விடுவாங்க. ஏறிட்டு திருப்பியும் அதே பஸ் ஏறி நீங்கள் வந்து உங்கள் காரை எடுத்துக்கிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். அண்டு இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சபரிமலை யாத்திரைன்றது. ஒரு காலத்தில் ரொம்ப சீரியஸாக ரொம்ப பயபக்தியாக இருந்தது. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக போயிட்டு வர ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த பயம்ன்றது போயிடுச்சு. ஸோ அந்த ஃபியர் கான்ஷியஸ் இல்லாமல் போனதுனால இன்றைக்கி அந்த கோயிலுன்றது பிக்னிக் ஸ்பாட் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. அண்டு இது இந்த ஆறு வழியாக போகிறது அந்த மாதிரிலாம் மாறிப்போச்சு. இப்போ நேரடியாக போகிறாங்க. இந்த வழியில் இருக்கிற சின்ன கோயிலுக்கு யாராவது டூரிசம் மாதிரி போனால் உண்டு, இல்லைன்னா மற்றவங்கலாம் போகிறது கிடையாது. நேராக அங்கே தான் போயிடுறாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், ஐயப்பனை உங்கள் ஆத்மாவில் எப்படி அமர வைத்தீர்கள்? ஐயப்பனுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ இப்போது ராஜசேகர பாண்டியனுக்கு கிடைச்ச ஆள் கிடையாது. அவர் வந்து தர்மசாஸ்தா. தர்மசாஸ்தாங்கிறது எப்போ வந்தது? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சாங்க இல்லையா? அப்போ மோகினி அவதாரம் எடுத்து வந்து பெருமாள் அவங்களெல்லாம் ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிற மாதிரி பண்ணி அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டாரு. அப்போ அந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவை பார்த்து சிவபெருமான் மயங்கிட்டார். அப்போ அவங்க ரெண்டு பேருடைய தாட் ப்ராசஸில் மயில் செக்ஸ் பண்ணாது, தாட்லேயே அதுக்கு வந்து ப்ரீடிங் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்மா வந்துச்சு. அதை இவங்க கொண்டு போய் ஸ்ரீதர்ம சாஸ்தான்னு வச்சு காவல் தெய்வமும் மாற்றினாங்க. ஸோ இது எப்போ வந்தது? மச்சாவதாரம் உனக்கு தெரியும், குருமாவதாரம் உனக்கு தெரியும். தண்ணி கடலுக்கு அடியில் போன பூமியை மேலே தூக்கணுன்றதுக்காக வந்தது. அதுக்கப்புறம் வந்த அவதாரத்தில் தான் இந்த பார்க்கடலை கடைஞ்சது, அமிர்தம் வந்தது, மோகினி அவதாரமெல்லாம் வந்தது. அப்பயே வந்துட்டார் அவர். ஸோ அவர் இந்த உலகத்தில் எப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பெல்லாம் உலகத்தில் வர்றார். ஸோ இஸ் தேர் ஆல்ரெடி ஸ்ரீதர்ம சாஸ்தா. அவர் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வர்றது. அப்போ நீங்கள் யாரை இன்றைக்கி ராமர்னு கும்பிடுறீங்களோ அவரே அவர் தான். நீங்கள் ஐயப்பன் யாரை கும்பிட்றீங்களோ அவர் ராமர் தான். இது நம்புற மாதிரி இல்லை, இதுதான் உண்மை. இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் கேட்காதேன்னு சொல்கிறது. ஸோ ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் பேர் ரிஷ்யசிருங்க மகரிஷி. ரிஷ்யசிருங்கம்னா நெத்தியில் கொம்பு முளைச்சவர், சிருங்கம்னா கொம்பு. ஸோ அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி இருந்த இடம் தான் இன்றைக்கி இருக்கிற சிருங்கேரி. ஆதிசங்கரர் அங்கே வந்தபோது ஒரு நெறி கர்ப்பிணியான தவக்களிக்கு பாம்பு கொடை பிடிச்சதை பார்த்தாரு. இந்த இடம் இவ்வளோ தர்ம பூமியா, சாப்பிட வேண்டிய தவக்களிக்கு பாம்பு கொடை பிடிக்குதுன்னு சொல்லி அங்கே தான் சிருங்கேரி மடத்தை முதல்ல பண்ணார். கல்கட்டாவில் மண்டன மிஸ்ரர் சரஸ்வாணின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க பிரம்மாவும் சரஸ்வதியும். அவங்க ரெண்டு பேரையும் கூட்டின்னு வந்து அதில் சரஸ்வதியை சிருங்கேரியில் உட்கார வச்சிட்டார். இப்போ சிருங்கேரியில் நீங்கள் பார்க்குற அம்மன் இருக்கு இல்லையா, அது அங்கேருந்து வந்தது. காசியிலிருந்து ஒரு கூட்டின்னு வந்த சரஸ்வாணி என்கிற சரஸ்வதியினுடைய அம்சம். அதனால தான் அந்த இடத்துல அந்த சிருங்கேரி சாரதா பீடம், சாரதானா சரஸ்வதி வந்துச்சு. ஆதிசங்கர் கேரளா பக்கம்லாம் சுற்றினுங்கிற போது ஒரு பிரம்ம ராட்சசன், ஒரு பிராமணன் வந்து தான் கற்ற வேதத்தை யாருக்கும் கற்றுக் கொடுக்கலனா ராட்சசன் ஆகிடுவான். அப்போ அவன் வந்து கேள்வி கேட்பான், என் கேள்விக்கு பதில் சொல்லு. யாராவது பதில் சொல்லிட்டா அவனுக்கு ராட்சச சரீரம் போயிடும். அதனால் அவன் ஆதிசங்கர் பின்னாலேயே வரான், என் கேள்விக்கு பதில் சொல்லு. ஆதிசங்கர் வா நான் கேரளாவிலேருந்து கூட்டின்னு வந்து சாரதா பீடம் இருக்கு இல்லையா சிருங்கேரியில், அங்கே நீங்கள் உள்ள நுழையிற போது லெஃப்ட் சைடில் கேரளா பிரம்மான்னு இருக்கும். அது பிரம்ம ராட்சசன் தான். கேரளாவிலேருந்து கூட்டின்னு வந்ததுனால கேரள பிரம்மான்னு பேர். ஸோ அங்கே ஒரு சந்நிதி இருக்குது. ஸோ சிருங்கேரி மடத்தில் படைக்கிற அந்த கோயிலில் படைக்கிற எல்லா நைவேத்தியம் முதல்ல அந்த பிரம்ம ராட்சசனுக்கு படைப்பாங்க. பிரம்ம ராட்சசனுக்கு நிறைய தின்னணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ அங்கே வச்சுருக்காங்க. அவனுக்கு படிச்சுட்டு தான் அது வந்து சரஸ்வதிக்கு போகும். அங்கே மலை மேலே வந்து ஒரு விபாண்டக முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பிறந்தவர் தான் வந்து இவர் ரிஷ்யசிருங்க மகரிஷி. இவர் நரசிம்ம உபாசனை பண்ணுறவர். நரசிம்மர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். இன்றைக்கி உள்ள சிருங்ககிரியில் மலை மேலே போகணும். அந்த இடத்துக்கு நரசிம்ம வனம்னு பேர். கிக்கேன்னுவாங்க. கிக்கேன்னா கர்நாடகாவில் குக்கிராமம்னு அர்த்தம். ஒரு அக்ரகாரம். இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு அந்த இடத்துல தவம் பண்ணிகிட்ருக்காரு. நரசிம்மர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டேன், நீ இனிமேல் சிவனை நோக்கி பூஜை பண்ணு,
அவர் உனக்கு என்ன வரம் வேணும்னா எல்லா இடத்துலையும் சிவன் பாதி சக்தி பாதி இருக்கும், இந்த இடத்துல நான் பாதி நீ பாதி, அந்த மாதிரி வரம் கொடுன்றாரு. அதே மாதிரி ஒரு வரம் கேட்குறார் சிவங்கிட்ட. இன்றைக்கி அந்த கோயிலில் நீங்கள் போகிறீங்க இல்லையா மலை மேலே, அங்கே இருக்கிற கோயிலில் சிவலிங்கம் இருக்கும். அதில் பாதி ரிஷிசிங்க மகரிஷி பாதி சிவன். ரிஷிசிங்க மகரிஷியினுடைய ஒய்ஃப் இல்லையா, அந்த அம்மா பேர் சாந்தா. சாந்தா யார்? தசரத சக்கரவர்த்தி இல்லையா, அந்த சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு பொன் குழந்தை இருந்தது, அதுதான் சாந்தா. அவனுக்கு ஆண் குழந்தை இல்லை. அதனால தான் ரிஷிசிங்க மகரிஷியை வச்சு அவர் அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதில் வந்த பாயசத்தை கொடுத்து கோசலை, கைகேயி, சுமுத்ராவுக்கு ராமலட்சுமண பரத சத்துருக்கள் பிறந்தாங்க. அதுக்காக தேங்க்ஸ் கிவிங்காக அந்த பெரிய பொண்ணு இல்லையா ராமருடைய அக்கா, அவளை ரிஷிசிங்க மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இவர். ஸோ இவர் அந்த பாதி வாங்கினார். இந்த பக்கம் சாந்தா, இந்த பக்கம் சிவனுடைய மனைவியாகிய பார்வதி இருப்பாங்க அந்த கோயில் இன்றைக்கி வரைக்கும். அங்கேருந்து மலை மேலே போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற மடாதிபதி வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே போய் படையலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வருவார். அங்கே அந்த கோயிலில் நீங்கள் தங்கினீங்கன்னாக்கா ராத்திரியில் நரசிம்மருடைய கர்ஜனை கேட்கும், ரத்த வாசனை அடிக்கும். மேலே மலை மேலே இருக்கார் நரசிம்மர் இன்றைக்கி கூட. இது அந்த இடத்தினுடைய விசேஷம். அதனால தான் அங்கே சிருங்கேரி சாரதா பீடம் முதல்ல வந்தது. அப்போ அந்த ரிஷிசிங்க மகரிஷியாக வந்தது யார்? கலைக்கோட்டு முனிவர். கலைக்கோட்டு மாமுனிவர் என்னன்னா, கலைன்னா இந்த இடம், கோடுனாக்கா நெத்தியில் கொம்பும் வச்சாள். ஸோ ரிஷிசிங்க மகரிஷி கலைக்கோட்டு மாமுனிவர்னாக்க அவரை கூப்பிட்டு இவங்க யாகம் பண்ணி அது மூலமாக தான் ராமலட்சுமண பரத சத்துருக்கள் வந்தாங்க. அப்போ அவருடைய தவ வலிமையில் தான் ராமரே உலகத்தில் வந்தார். அப்போ அந்த ராமர் வனவாசம் வந்தார் இல்லையா, அப்போ இன்றைக்கி இருக்கிற சபரி பீடம், அந்த காலத்தில் சபரிமலைன்னு பேர் இல்லை, அது காடு. இவர் போகிற போது அங்கே சபரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நான் மதங்க ரிஷியுடைய சிஷ்ய, என் குரு சொல்லியிருக்காரு ஒரு யுக புருஷன் இங்கே வருவான், அவங்ககிட்ட நீ மோட்சம் வாங்கிக்கோன்னு சொல்லி நான் உனக்காக வெயிட்டிங் பண்ணின்னுக்கிறேன்ட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்து இறந்த படம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, சரி இதில் நெருப்பில் போ அப்படிங்கிறாரு. ஏன் நெருப்பில் போக சொல்கிறாரு? நம்ம எல்லோரும் ஏதோ ஒன்றுத்துலேருந்து வந்திருக்கோம். ஆகாசத்துலேருந்து வந்தவங்க, காட்டிலேருந்து வந்தவங்க, தண்ணிலேருந்து வந்தவங்க, நெருப்புலேருந்து வந்தவங்க, பூமியிலேருந்து வந்தவங்க. சீதை பூமாதேவி, அதனால் பூமிக்குள்ளே போயிட்டான். ராமர் தண்ணியில் வந்தவர், அதனால் சரயு நதியில் டுபுக் பண்ணிட்டாரு. கிருபானந்த வாரியாரும் மாணிக்க வாசகரும் ஆகாசத்தில் வந்தவங்க, ஆனால் ஏரோப்ளேன்லேயே வாரியார் செத்துப்பிட்டார். வான் கலந்த மாணிக்க வாசகர் அவர் ஆகி போயிட்டார். வந்தவர் கூடக்குள்ளே என்னை கவுத்து வைன்னு சொல்லிட்டு 3வது தடவை கூடக்குள்ளே காற்றுல கலந்து போயிட்டார். இப்படி தான் எல்லோரும் வர்றது. ஸோ அந்த வகையில் சபரி நெருப்புலேருந்து வந்தவள், ஆனால் ராமர் நெருப்பில் போன்றாரு, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ அந்த புண்ணியத்தில் சபரியாக இருந்தவோ மீனாட்சியாக பிறக்கிறான். மதங்க கன்னியாக இருந்து மதங்க ரிஷியோட சிஷ்யாக இருந்தவ மதங்க கன்னியான்னு சொல்லி மீனாட்சியாக பிறந்து மதுரையை ஆள்றான் இல்லையா. இது இன்னொரு இது, அதனுடைய ரூட்டில் அவங்க வராங்க. ஸோ ராமருக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்தார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பம்பா நதியெல்லாம் பார்த்தாரு, அவருக்கு அந்த மனசுக்குள்ளே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அதனால் இந்த ஐயப்பனுடைய அவதாரமாக ராமர் உலகத்தில் வருகிற போது அவருக்கு அந்த பழைய வாசனை இருந்தது. அதனால் அவர் வளர்ப்பு மகனாக, நீங்கள் காந்தமலைன்றீங்க இல்லையா, நாங்கள் போய்க்கிறேன் இந்த இதிலிருந்து போனோம். இந்த தமிழ்நாடு மதுரை சைடு ரூட்டில் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு வழி பிரியுது, காட்டுக்குள்ளே போகணும், நிறைய அட்டைங்கள்லாம் இருக்கும். இப்போது அடைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு சக்கரை இருந்துச்சு கல் மேலே, கல்வெட்டு, அது மேலே இவங்க கட்டடம் கட்டிட்டாங்க, ஜனங்கள்லாம் போய் கற்பூரம் கொளுத்துறானுங்கன்ட்டு. அதனால் நாங்கள்லாம் அதை பூஜை பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த கல்லெல்லாம் இருந்தது அப்போது. நான் சொல்கிறது லாங் பேக் 1970s அந்த ரேஞ்சில் போயிருக்கேன் நாங்கள். அந்த இடம் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முடியும். அதாவது ஒரு டூரிஸ்ட் காட்டேஜ் மாதிரி இருக்குது, அங்கே தங்கிட்டு மறுநாள் காத்தாலே இறங்கி போகணும். ஏதோ நம்மளே சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் ஐயப்பனை கண்டெடுத்தாங்க. அந்த இடம் தான் இன்றைக்கி இவங்க ஜோதி ஏற்றுற இடம். அது கற்பூர காந்தமலை ஜோதின்றாங்க இல்லையா, அது அங்கே தான் இருக்குது. அது ஐயப்பன் கண்டெடுக்கப்பட்ட இடம். அங்கேருந்து பந்தலராஜங்கிட்ட வளர்றாரு. சிற்றன்னை, அவளுக்கு தன் மகன் ஆளணுன்ட்டு. சிற்றன்னை யார்? அவள் கைகையாக இருந்தவளுக்கு பரதன் நாடு ஆளணும்னு நினச்சா நடக்கவே இல்லை. அந்த பரதன் தான் அவளுக்கு நிஜமான குழந்தையாக பிறக்கிறான். இந்த பிறவிலையும் கைகை இருக்கா இல்லையா, ராஜசேகர பாண்டியார் தசரதன். அதனால் அந்த குழந்தைக்கு பட்டம் காட்டணுன்னு ஐயப்பசாமி யார்? ராமர்.
அதனால் நான் விட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி அவர் போய் சபரிமலையில் உட்காந்துட்டார். அதனால் பரதன் வந்து அந்த பந்தள ராஜ்யகுமாரனா பட்டாபிஷேகம் பண்ணின்னு உட்காந்துனே இருந்தான். அவர் ஜோதியாக சபரிமலையில் உட்காந்துருக்காரு. அப்போது எந்த பிறவியில் யார் இருந்தாங்க, அவங்க எப்படிலாம் இந்த உலகத்தில் வராங்க, அவர் தான் ராமர், அவர் தான் ஐயப்பசாமி, இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியினுடைய கண்டினியூட்டியும் வரும். கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணர் இருந்தபோது யசோதை இல்லையா, அவரை கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு ரஜோகுணம் பண்ணுவாங்க, அன்பாக வளர்த்துருந்தான். ஆனால் கிருஷ்ணருக்கு பிற்காலத்தில் கல்யாணம் ஆச்சு இல்லையா, அப்போ அவர் அங்கே வடநாட்டுக்கு போயிட்டார். இந்த அம்மா இருந்தது வேறு ஊர், அவர் இருந்தது அங்கே போயிட்டார், மதுரைபுரிக்கு போயிட்டார். அவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு, நாம் வந்து கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலையேன்ட்டு. அப்போது சீனிவாச பெருமாளாக உலகத்தில் வரபோது ராமர் கிருஷ்ணர் சீனிவாசனாக வராங்க இல்லையா, அப்போ பகுலாமாலின்னு ஒரு வயதான மூதாட்டி வந்திருக்கா. அவகிட்ட சீனிவாசன் புத்துலேருந்து வந்தவொடனே போய் அவள் தான் பணிவிடெல்லாம் செஞ்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி போடுறான். அவள் தான் ஆகாசராஜன் பொண்ணை போய் கல்யாணத்துக்கு பேசி பத்மாவதியை இவருக்கு கட்டி வைக்கிறான், சீனிவாசனுக்கு கட்டி வைக்கிறார். சீனிவாசன் யார்? கிருஷ்ணர். அது ஏன் இந்த மாதிரி நடக்குது? கிருஷ்ணாவதாரத்தில் அவள் தன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கல, ஆனால் இந்த பிரிவில் அவள் கடன் வாங்கி குபேரங்கிட்ட கல்யாணம் பண்ணி பார்த்தா அப்படின்னு வரும். இப்படி கண்டினியூஸ் தான். அதாவது எனர்ஜி is neither created and not destroyed, it is always transferred. அப்போ ஒரே எனர்ஜி உலகத்தில் வேறு வேறு காலகட்டங்களில் வேறு மாதிரி வரும். விட்டுக்குறை தொட்டக்குறை இருந்தாக்கா அது இந்த பிறவியில் நிறைவேறும். ஒரு பிறவியில் முடியாதது இந்த பிறவியில் நிறைவேறும். அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணால் ஒன்றுமே புரியாது. அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் மாட்டாது, வாசித்து காணோனாதது அப்படின்னா. இதெல்லாம் புக்கு படித்து இதெல்லாம் தெரியாது, அனுபவங்களும் தெரியும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுன்னா நீ ஆத்ம ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா ஒன்லி ஆத்மா கேன் நோ அதர் ஆத்மாஸ், எ பாடி கேனாட் நோ அதர் பாடி. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் பிள்ளை குட்டிங்க உங்கள் சொந்தக்காரங்களை தான் உங்களுக்கு தெரியும். இது பாடி. ஆத்மான்றது ஜோதி. அதுக்கு உலகத்தில் அமெரிக்காவில் யாருன்னு இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இருந்தால் நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் a beautiful subject, but you have to seek only the spirit and not the comforts for the body. இந்த உடம்பு இது சம்மந்தப்பட்ட தேனுங்கிற வரைக்கும் லட்டு பூந்தி மசால் தோசை தான் கிடைக்கும். ஆத்மா சம்மந்தப்பட்ட தேன் ஏன்னா அந்த அறிவு உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இட்ஸ் a big subject. முடிக்கலாமா? பாருங்க. ஆசை எனும் கடலினிலே அலைப்படகானேன், அன்பு எனும் வலை வீச உன்வயமானேன், ஓசையின்றி பிறர் மனதை மாற்றும் மருந்தேனே, உன் நினைவை தந்த பின்னே மனம் மாறினேன், காசு பணம் பெரிதனையா கற்பனை செய்தேன், காலமெல்லாம் சிந்தனையை விற்பனை செய்தேன், மாசு மரம் இல்லாத மனம் படைத்தவாதை தூசு என நீ உரைக்க யான் திருந்தினேன், சாதனைதாக நானும் நினைந்தேன், அது வேதனையாய் மாறிவிட கண்கள் அணைந்தேன், போதனைகள் செய்து என்னை திசை திருப்பினாய் குரு நாதன் உந்தன் கால் தடத்தை பற்றி நடந்தேன், மாயையினை மயக்கிவிட ஏதோ பேசினேன், அதை மன்னவா உன் முன்னுரைக்க மனம் கூசினேன், தாயே உனை தரிசனம் செய்யும் தவ பயன் பெற்றேன், தந்த ஆசி பலத்தாலே புத்துயிர் பெற்றேன், சங்கர சிவ சங்கர என பாடி உருகுவேன், உன் சந்நிதியிலே புடமிடவே வேண்டி மருகுவேன், மங்களகர மூர்த்தி உனை நினைந்து பாடுவேன், உன் மந்தஹாச புன்னகையில் என்னை தேடுவேன், ஆசையினும் கடலினிலே அலைப்படகானேனே, அன்பு எனும் வலை வீச உன்வயமானேன், ஓசையின்றி பிறர் மனதை மாற்றும் மருந்தேனே, உன் நினைவை தந்த பின்னே மனம் மாறினேன்,
ஆசையெனும் கடலினிலே அலைப்படகானே நீ அன்பு எனும் வலை வீச உன்வயமானே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.